ஹாய் ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் என்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பாட்டு பாடியிருக்காங்க, போன வாரம் எதுக்கு அவங்க பாடாமல் இருந்தாங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சன் நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சன் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா சரிகமபா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. இதில் ஒரு சில வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் இருந்துச்சு, ஒரு சில பேர் நிறைய எமோஷனலான கனெக்ஷன் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் மீண்டும் கண்டக்ட் பண்ணக்கூடிய ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது போன வாரம் டெடிகேஷன் ரவுண்டில் தான் இருந்துச்சு. பட் சேம் இந்த வாரம் அதே டெடிகேஷன் ரவுண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த வாரம் அபிஷேகா கண்டிப்பாக பாடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க டெடிகேட் பண்ணியிருக்கக்கூடிய சாங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மாவுக்கு பிள்ளை நிலா இரண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் பாடாததுக்கு ரீசன் என்ன அப்படின்ற விஷயம் நிறைய சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் டெடிகேஷன் ரவுண்ட் அப்படின்ற விஷயத்த 2 வாரமாக பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் போன வாரம் அபிஷேகாவுடைய ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ்ல பார்க்கும்போது அதனால தான் அபிஷேகாவுடைய பர்ஃபார்மன்ஸை போன வாரம் நம்ம வந்து டைரெக்டாக பார்க்க முடியல. பட் இருந்தாலும் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கான கிளிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் நம்ம சேனல் வந்து போட்டிருப்போம். ஸோ அதுக்கான லைவாக ஷோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் ரீசன்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாடாமையும் நீங்கள் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. பட் பேஸ்ட் அந்த அப்டேட் படி பார்த்துட்டிங்கன்னா தான் நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாரம் அந்த ஷோக்கான விஷயங்கள் பார்த்திங்கன்னா டெடிகேட்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அபிஷேகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எத்தனை பேர் பிடிக்கும் அந்த விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.